என்ன கர்த்தர் செலக்ட் பண்ணார் நம்புறவங்க, என் மேல கர்த்தர் தரிசனத்தை வச்சிருக்கார் நம்புறவங்க, என் மேல பிளான வச்சிருக்கார் நம்புறவங்க மட்டும் தேங்க்யூ ஜீசஸ். எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானது. தாய் கருவிலே தரிசனம் உருவானது. எலும்புகள் நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும், வேற ஆசையே இல்லை. எப்படி பாவுமக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும். தாய் உருவாகும் முன்னே என் கருவை என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, பெயர் சொல்லி அழைத்தீரையா இயேசையா, பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஆமென். நான் பேசுறது எத்தனை பேருக்கு புரியுது? கர்த்தர் எல்லாரையுமே நேசிக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எல்லாரையுமே நேசிக்கிறார். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எல்லாரையுமே நேசிக்கிறார். ஆனா சிலரை மட்டும்தான் நம்புறாரு. சொல்லுங்க, சிலரை மட்டும்தான் நம்புறாரு. சோ அந்த நேரோடி சொல்லுங்க, கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார். என்ன மட்டும்தான் நம்புறாரு. அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? கையை உயர்த்தாதவங்களுக்கு நம்பிக்கை இல்லை, அப்படிதான். சத்தமா சொல்லுங்களேன். நான் திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன், கர்த்தர் எல்லாரையுமே நேசிக்கிறார், ஆனால் சிலரை மட்டும்தான் நம்புறாரு. சொல்லுங்க, சிலரை மட்டும்தான் நம்புறாரு. அப்படி கர்த்தர் நம்புகிற சிலர், கர்த்தர் நம்புகிற சிலர் இந்த கூட்டத்துல பலரா உட்கார்ந்து இருக்கிறீங்க. கை தூக்குறவங்களை மட்டும் ஆசீர்வதிங்கப்பா. ஆமென். எதுக்கு கூட்டத்துக்கு வந்திருக்கிறேன், எதுக்கு சபைக்கு வந்திருக்கிறேன்னு தெரியாம அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவங்கள ஆமென். பெரிய திட்டத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார் தெரியுமா? அருமையான ஐயா ஒரு ஆளை என்ன பண்ணாரு, ஆண்டவர் செலக்ட் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு இத்தனை கூட்டத்துக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார். உங்களுக்கு மட்டும் இல்ல, அன்னைக்கு வெளியில அநேகருக்கு ஆசீர்வாதமா. ஆமாவா இல்லையா? யாரால இயேசுக்காக செயல்பட முடியும் அப்படின்னா, நான் வந்து ஒரு சாதாரண ஆள்லாம் இல்ல, ஒரு தரிசனம். சாதாரண விசுவாசியா இருக்கிறவங்க இருக்கிறாங்க கடைசி வரைக்கும். ஆமென் சொல்லுங்க. சாதாரண விசுவாசியாவே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இயேசுக்காக சாதனை படைக்கிற விசுவாசி இருக்கிறாங்க. நீங்க சாதாரண விசுவாசியா வந்துட்டு போக போறீங்களா, இல்ல சாதனை படைக்கிற விசுவாசியா மாற போறீங்களா? கையை உயர்த்தாதவங்களுக்கு ஒன்னும் தேவையில்லையா, உடனே சாப்பாடு போட்டு நாங்க சாப்பிட்டுட்டு போயிடுவோம், அப்படிதானே? சத்தமா கையை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் நரம்புகள் தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படி பாவம் நன்றி சொல்லு, சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போதிய வாழ்க்கை முழுவதும். ஆமா, எப்படி பாவம் நன்றி சொல்லு, வாழ்க்கை முழுவதும். எதற்காக என்னை செலக்ட் பண்ணார் என்ற ரகசியத்தை புரிந்த, அப்படி திட்டங்களை புரிந்த பேதுரு இப்ப
அவனுடைய பார்வை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. முன்னாடி மறுதளிச்ச அதே பேதுரு இப்ப அந்த வெளியில உட்கார்ந்துக்க சப்பானிய பார்த்தவனடே, நீ சபைக்கு வெளியில உட்கார்ந்து இருக்க வேண்டிய ஆள் இல்லப்பா, சபைக்கு உள்ள வந்து கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய ஆள். ஆமென். எதுவுமே நம்புறீங்க? இந்த மங்களம் கிராமத்துல சபைக்கு வெளியில இருக்கிற அநேக ஜனங்களை சபைக்கு உள்ள கொண்டு வந்து சேர்க்க போகிற சில பேதுருக்களை கர்த்தர் தேடி வந்திருக்கிறார். நானா இருக்கணும்னு சொல்லுங்களேன். இது